ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்த்திகை தீபத்துக்கு செய்யக்கூடிய பிரசாதங்களில் ரொம்ப முக்கியமானது பொரி உருண்டை. அந்த பொரி உருண்டையை எப்படி நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸ் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லத்தில் இருக்க தூசி மண் இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெல்லத்தை முதல்ல கரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு அந்த வெள்ளை கரைசலை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாய் நல்லா பெருசாகவும் அதுக்குள்ளே இருக்கிற வெல்லம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. பொரி உள்ளே சேர்த்து கிண்டும் போது நம்ம வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக ஓரளவுக்கு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மெல்ல கொதிக்க ஆரம்பிக்கும். எக்காரணத்தை கொண்டு ஃப்ளேமை நிறையா வச்சிடாதீங்க, வெல்லம் கருகி போயிடும். ஸோ அதனால் கடாய்க்கு சூடு போகாமல் இந்த வெல்லத்தோட தண்ணிக்கு மட்டும் சூடு வர அளவுக்கு ஃப்ளேமை ரொம்ப குறைவாக வச்சுட்டு கைவிடாமல் தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி நம்ம தோசை கரண்டியால் எடுத்து பார்த்தோம்னா கம்பிப்பதம் வருதான்னு பார்க்கணும். கம்பிப்பதம் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இப்படி செக் பண்ணும்போது இந்த வெல்லம் கரைஞ்சிது அப்படின்னா இன்னும் பதம் சரியா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம சிம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி கிண்ணத்தில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது கரைஞ்சி போகலை. இது எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக வருது. இந்த பதத்தோட பேர் மிட்டாய் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மிட்டாய் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கடலை மிட்டாய், எள்ளி மிட்டாய் எது செஞ்சாலும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கப் அளவுக்கு பொரி நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பொரியை முதல்லே அளந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கப்பாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ஸ்டேஜ் மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ எதையாவது ஒன்று செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது. அவ்வளோதான். இப்போ எல்லாம் செட் ஆனோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கூல் ஆனோடனே நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தடவிக்கிட்டு இந்த பொரி உருண்டையை உருட்ட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். உருட்டி நல்லா ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா ஒரு வாரத்து வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பொரியை 3 கப்பு சேர்த்திங்கன்னா மட்டும்தான் மொறுமொறுன்னு வரும். கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பொரி இந்த வெள்ளைப்பாகில் நமத்து போய் மொறுமொறுப்பு போயிடும். கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல முறுமுறுப்பான டேஸ்ட்டான கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல் பொரி உருண்டை செஞ்சாச்சு. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.